அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்துக்கு இலங்கை ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கா வந்திருக்கிறார். பல்வேறு நிகழ்வுகளில் கலந்திருக்கின்றார். குறிப்பாக யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிறார். நிறைய அரசியல்வாதிகள், உத்தியோகத்தர்கள், நலன் விரும்பிகள் என பல்வேறு தரப்பினர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி சம்பந்தமாக விசேட கவனத்தை எடுப்பதற்காக ஜனாதிபதி வந்திருக்கிறார். இந்த ஜனாதிபதியினுடைய வருகை நோக்கம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இன்னும் சில காலங்களில், இன்னும் சில நாட்களில் இந்த உள்ளூராட்சி தேர்தல், அதன் பிறகு சில மாதங்களில் மாகாண மட்ட தேர்தல், இவற்றுக்கான ஒரு முன் ஆயத்த நடவடிக்கைகளாக, அதாவது மக்களுடைய வாக்குகளை கேட்பதற்காக, வாக்குகளை பெறுவதற்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏமாற்று வித்தை போன்ற செயற்பாடாகத்தான் இதை வந்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அனுராகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை பற்றி நிறைவேற்றவில்லை. எனவே இவற்றை மக்கள் மறந்துவிடவில்லை. மக்கள் ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களித்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். கடும் கொதிப்பில் மக்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த ரணங்களை சற்று ஆறுவதற்காக தான் தொடர்ந்து செய்ய போவதாக ஒரு ஏமாற்று நாடகமாகத்தான் இந்த யாழ் மாவட்ட வரவு அமைந்திருக்கின்றது. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இது ஒரு அரசியல் செயற்பாடாகத்தான் காணப்படுகிறது. இதுவரை காலம் எந்த ஜனாதிபதியும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. எனவே சிறப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதன் நோக்கம் அரசியல் நோக்கங்களாகவும் ஒரு நாடகங்களாகவும் தான் அமையப் போகிறது என்பது எதிர்காலத்தில் மக்கள் நன்கு அறியப் போகிறார்கள். எனவே இந்த டிசிசி மீட்டிங் பற்றி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை பார்ப்போம். ஏனென்று சொன்னால் அனுராகுமார திசாநாயக்கா கலந்து கொண்ட இந்த மீட்டிங்கில் அனுராகுமார திசாநாயக்கா சிங்களத்தில் தான் நிறைய விடயங்களை கதைத்திருக்கின்றார். எனவே இந்த தமிழ் மொழி பெயர்ப்பு பொதுமக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் விளங்கும் என்று இல்லை. இதன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சிறப்பு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். டிசிசி மீட்டிங்கில் நடந்த முழு விவரங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுவதை நாங்கள் சற்று கவனித்து கேட்போம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, உங்கள் எல்லோருக்கும் என்னை தெரியும். டிசிசி மீட்டிங்கில் எனக்கும் முரண்பாடுகளை ஏற்படுத்துவதாகவும், நான் ஜனாதிபதியுடன் சண்டை செய்யக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் பல ஊடகங்களில் முன்கூட்டியே யூடியூப் தளங்களில் தலையப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை. ஜனாதிபதியினுடைய சுமூகமாக உண்மையான பிரச்சனைகள், தேவையான பிரச்சனைகள், அரசியல்வாதி என்ற அடிப்படையில் நான் கதைத்திருக்கின்றேன். நான் என்னென்ன கதைத்தினான், அங்கே என்னென்ன நடந்தது என்பவற்றை சுருக்கமாக கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த காணொலி மிக நீண்ட காணொலியாக இருக்கும், 25-30 நிமிட காணொலியாக இருக்கும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்கின்றார். அதாவது ஜனாதிபதியுடன் சிறப்பாக கதைத்ததாகவும், தன்னால் இயன்ற அளவுக்கு தான் இங்குள்ள மக்களுடைய பிரச்சனையை அவருக்கு சுட்டி காட்டியதாகவும், தன்னால் முடிந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஜனாதிபதியுடன் கதைத்து பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ஜனாதிபதி அவர்கள் அந்த இடத்துல அள்ளி வீசினார் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி சிங்களத்தில் தான் கதைத்தார். ஆகவே தமிழ் மொழி கதைக்கவில்லை. இது சம்பந்தமான முழு விவரங்கள் பலருக்கு விளங்கி இருக்காது. முழு பதிப்பையும் நான் வெளியிடுகின்றேன். நான் நேற்று காலை சரியாக 9:30 மணி அளவுக்கு மாவட்ட செயலகத்துக்கு பிரசன்னமாக இருந்தேன். அதாவது டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்கு பிரசன்னமாக இருந்தேன். மாவட்ட செயலர் பிரதீபன் அவர்கள் சிறப்பான கருத்துரைகளை வழங்கியிருந்தார். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது அவர் செய்துள்ள பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இதுவரை எவரும் செய்யாத மிகச்சிறந்த விளக்கங்களோட, சிறந்த எடுத்துக்காட்டுகளோட, உதாரணங்களோட யாழ் மாவட்டத்தில், அதாவது வடக்கு பகுதியில் நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை துல்லியமான தகவல்களுடன் மாவட்ட செயலர் பிரதீபன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பிரதீபன் எனக்கு அண்ணா முறையில் உள்ளவர் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடர்கின்றார். அவ்வாறு அவர் கதைத்தமைக்காக அவருக்கு தான் நன்றி சொல்வதாகவும், வேறு எவரும் அவர் கதைத்ததன் பின்னர் அங்கே பிரச்சனைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு தேவைகள் இருக்கவில்லை என்று சொல்லியும்
அந்த அளவுக்கு தெளிவாக வடக்கு பகுதியினுடைய பிரச்சனைகளை எடுத்து காட்டியிருக்கிறார் பிரதீபன் அண்ணா என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிரதீபனுக்கு புகழாரம் சூட்டுவதுடன் அவருக்கான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றார். மேலும் பிரதீபன் அவர்கள் எனக்கான ஒழுங்குகளை அங்கு சிறப்பாக செய்து வைத்திருக்கிறார். தான் சென்று அமர்வதற்கான இடங்கள் அமைவுகள் எல்லாத்தையும் சிறப்பாக செய்து வைத்திருக்கிறார். பிரதீபன் அவர்கள் தான் தனக்கு கடிதங்களையும் அடித்து தனக்கான இன்விடேஷன் அழைப்பையும் ஏற்படுத்தியர் என்று சொல்லி இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த இடத்துல இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களையும் பாராட்டுகின்றார். அதற்கு காரணம் என்னென்று சொன்னால் தான் இந்த டிசிசி மீட்டிங்கில் கௌசல்யாவையும் அழைத்து செல்ல வேண்டிய தேவை இருந்தது என்று சொல்லியும், அதாவது கௌசல்யா என்பவர் சட்டத்திரணி என்று சொல்லியும், தனது பிரத்யோக செயலாளர் என்று சொல்லியும், தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஒரு செயலாளர், தன்னுடைய விடயங்களை கையாள்பவர் என்று சொல்லியும், சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளை கையாள்வதற்கு அவர் தேவை என்று சொல்லியும், எனவே அவருடைய தேவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் அந்த டிசிசி மீட்டிங்கில் உள்ள பிரதானவர்களுக்கு கடிதம் அனுப்பியதாகவும் கௌசல்யாவையும் அதில் சேர்ந்து போவதற்கான அனுமதியை முன்கூட்டிய கடிதத்தில் எழுதி கேட்டதாகவும் அதற்கான அனுமதிகளை அந்த டிசிசி மீட்டிங்கில் இணைப்பதற்காக அனுமதி கடிதம் தான் எழுதியதாகவும் அந்த கடிதத்துக்கான அனுமதியை கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் வழங்கியதாகவும், எனவே அதற்கு சிறப்பாக ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றார். ஏனென்று சொன்னால் சட்டங்கள் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை கையாள்வதற்கு கௌசல்யாவுடைய தேவை அவருக்கு இருக்கிறது. மேலும் எதிர்வருகின்ற காலங்களில் கௌசல்யா பல அனுபவங்களை பெற வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கிறது. இதன் காரணமாக கௌசல்யாவை அவர் இந்த மீட்டிங்கில் இணைத்திருக்கலாம். இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். யாழ் மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றார். மிகவும் மகிழ்ச்சியான முகம், அவருடைய முகம் செந்தளிப்பாகவும் செழிப்பாகவும் குளிர்ச்சியாகவும் காணப்பட்டது. அவர் இங்கு வந்தார், போனார், வருகின்ற போதும் போகின்ற போதும் என்னை அவர் திரும்பி பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆழமான சிரிப்பொன்றை சிரிக்கின்றார். இந்த இடத்துல அவர் சொல்கின்றார், அனுராக் குமார் திசாநாயக்க அரசியல் செய்கிறார் என்று சொல்லி. சரியாக நீங்கள் செய்யுங்கள், அரசியல் செய்யுங்கள், இதையெல்லாம் நான் பார்ப்பவன் அல்ல, நான் இதெல்லாத்தையும் கடந்து போவேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னையை கவனிக்காமைக்கான விளக்கத்தை இந்த இடத்துல வடக்கு கிழக்கு வாழ் மக்களுக்கு தெரிவிக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட போகின்றார். இங்கே மிகப்பெரிய பெரும்பான்மை வாக்குகளை பெறப்போகிறார் என்பது பலருடைய ஆர்வங்களாகவும் முற்கூட்டிய சிந்தனைகளாகவும் தீர்க்க தரிசனங்களாகவும் இருக்கின்றது. இதை விட அடுத்த சில மாதங்களில் நடைபெறப் போகின்ற மாகாண மட்ட தேர்தலில் மாகாண சபை தேர்தலில் அநேகமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் 199% வாக்குகளை பெற்று, அதாவது வடக்கு மக்களினுடைய வாக்குகளை பெற்று வடமாகாணத்தினுடைய ஒரு மாகாண முதலமைச்சராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதற்கான காய் நகர்த்தலையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிறப்பாக செய்து வருகின்றார். இந்த இடங்களில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை ஒரு வீழ்ச்சி போக்குக்கு இட்டு செல்வதற்காக அவரை கவனிக்காதது போல அனுராக் குமார் திசாநாயக்கா அவர்கள் அரசியலில் விளையாடி இருக்கலாம், அரசியல் செயற்பாட்டில் அவர் இறங்கி இருக்கலாம், ஒரு பாவனை செய்திருக்கலாம். இது அனைவருக்கும் விளங்கிய விடயங்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல மேலும் பல விடயங்களை குறிப்பிடுகின்றார். அதாவது டிசிசி மீட்டிங்கில், அதாவது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்னென்ன விடயங்கள் கதைக்கப்பட்டன என்பது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை தொடர்ச்சியாக கூறுகின்றார். அதாவது 10 விடயங்கள் சிறப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த 10 விடயங்களை அவர் கூறுகின்றார். அந்த 10 விடயங்களையும் உங்களுக்கு நான் தரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால், அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், அல்லது எமது காணொலியை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால், தயவோடு கேட்கின்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அவ்வாறு சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் நமது காணொலி வளர்ச்சியையும் அது கூட எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அமையும். இந்த காணொலியை உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த டிசிசி மீட்டிங்கில், அதாவது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசப்பட்ட 10 விடயங்கள் சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன்.
அதாவது காணி விடுவிப்பு இங்கே அதாவது நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய காணி பெரும்பான்மையின சிங்களவர்களால் அடாத்தாக அதாவது பைப்போஸாக அதாவது தமிழ் மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக பறிக்கப்பட்டு அங்கு அவர்கள் குடியேறி இருக்கின்றார்கள். அதாவது தொல்பொருள் நிலையம் மற்றும் மரவள திணைக்களம் போன்றவையும் தற்போது இந்த காணிகளை பறிப்பதில் முன்முறவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. போலீஸ் அமைப்புகள், இராணுவம் போன்றவையும் இந்த தமிழ் மக்களுடைய ஜென்ம பூமிகளை தொடர்ச்சியாக பறிப்பதில் கரிசனை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், விடாப்பிடியாக இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக ஸ்ரீதர் அவர்கள் கதைத்தார்கள். ஆனால் பிரதீபன் அவர்களுடைய பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் சிறப்பாக இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான பல விடயங்களை ஆழமாகவும் சரியான தகவல்களுடன் வெளிப்படுத்தியிருந்தார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக கதைப்பதற்கோ அலட்டிக் கொள்வதற்கோ தேவை இருக்கவில்லை. அவ்வளவுக்கு சிறப்பாக பிரதீபன் அண்ணா அவர்கள் அந்த பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை செய்திருக்கின்றார். காணிகளை பறித்தது, காணிகளினுடைய விடுவிப்பு சம்பந்தமாக சிறப்பான விளக்கங்களை கூறியிருக்கின்றார். இந்த இடத்துல பிரதீபன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மீண்டும் மாவட்ட செயலருக்கு பாராட்டுதலை வழங்கியிருக்கின்றார். தொடர்ந்து அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார். தண்ணீர் விடயம், அதாவது யாழ் மாவட்டத்தில் இரணைமடு குள தண்ணீர் இங்கு யாழ் மாவட்டத்துக்கு கொண்டு வருவது சம்பந்தமான பிரச்சனைகளை கதைத்திருக்கின்றார். அந்த இரணைமடு தண்ணீர் மறைக்கப்பட்டிருக்கின்றது, யாழ் மாவட்டத்துக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான அந்த திட்டம் யாழ் மாவட்ட மக்கள் பெற வேண்டும். எனவே இதில் ஜனாதிபதி அதிக கரிசனை காட்ட வேண்டும். அது எத்தனை மில்லியன் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. எனவே ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்கா இதில் கூடிய கவனத்தை செலுத்தி யாழ் மாவட்டத்து மக்களுக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த கருத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் ஆமோதித்திருக்கின்றார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமாக கூடிய விரைவில் சரியான பதிலை தருவதாகவும் அவர் அந்த இடத்துல உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். இந்த இடத்துல அனுராக் குமார திசாநாயக்கா யாழ் மாவட்டத்தில் உடைய வடக்குக்கான வீதிகள் புனரமைப்பு, அதாவது கிராம மட்ட வீதிகள், பாதைகள் சம்பந்தமான தகவல்களை கூறியிருந்தார். எங்கெங்கே எவ்வாறான வீதிகள் போட வேண்டும், குறிப்பாக கிராம மட்ட வீதிகள் எவ்வாறு அமைய வேண்டும், கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு வீதிகள் முக்கியம் என்று சொல்லியும் அந்த வீதிகள் சம்பந்தமான தகவல்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த இடத்துல அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஆர்டிஎஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஆர்டிஎஸ்கள் செயலற்றிருப்பதாகவும் அவர்கள் சரியான தகவல்களை பெறுவதில்லை என்றும் சரியான தகவல்களுடன் அங்கு வரவில்லை என்று சொல்லியும் குற்றத்தை சாட்டியிருக்கின்றார். இதன் காரணமாக அனுராக் குமார திசாநாயக்கா இந்த சரியான தகவல்களை மீண்டும் எடுத்துக்கொண்டு தனக்கு அந்த தகவல்களை அனுப்பும்படியும் அல்லது பாராளுமன்றத்துக்கு அனுப்பும்படியும் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களூடாக அந்த செய்தியை தமக்கு கொண்டு வரும்படியும் அது சம்பந்தமாக தாங்கள் பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடுகளை செய்ய முடியும் என்று சொல்லியும் அனுராக் குமார திசாநாயக்கா இந்த இடத்துல கருத்துக்களை கூறியிருக்கின்றார். இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான கருத்து. மூன்றாவது விடயமாக யாழில் KKS தையிட்டி பிகாரை சம்பந்தமான பிரச்சனை. இந்த தையிட்டி பிரச்சனை கடந்த பல வருடங்களாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது தையிட்டி பிகாரைக்கென்று ஒதுக்கப்பட்ட அரச காணிகளில் அந்த தையிட்டி பிகாரையை கட்டாமல் தனியார் காணிகளிலே அடாத்தாக அந்த மக்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அந்த நிலங்களை கைப்பற்றி அந்த நிலங்களில் அடாத்தாக அந்த தையிட்டி விகாரியை கட்டியிருக்கின்றார்கள். இது ஒரு சிங்கள ஆக்கிரமிப்பாக கருதப்பட்டு தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே இந்த இடத்துல ஒரு கட்சியை சேர்ந்த 2 எம்பிக்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். இவர்கள் கட்டும்போது பார்த்து கொண்டிருந்து விட்டு தற்போது கதைக்கின்றார்கள். இவர்கள் சிறப்பாக அரசியல் செய்கின்றார்கள். இதுதான் அரசியல் என்பது. கட்டும்போது பார்த்து கொண்டு விட்டு கட்டி முடித்தவன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதான் அரசியல் போல் இருக்கிறதாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். கட்டும்போது பார்த்து கொண்டிருந்து இப்போ அதை இடிக்கும்படி கூறுகிறார்கள். எனவே அந்த பிகாரியை இடிக்கும்படி 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த கருத்துக்கு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் முரண்பாடாக காணப்படுகின்றார். எனவே நான் சொன்ன விடயம் என்று சொன்னால் கட்டேக்க விட்டது தவறு. இப்போது இடிப்பதால் சிங்கள மக்கள் மனங்களை நோக வேண்டிய சூழல் ஏற்படும். அது மதப்பூராகவும் இனப்பூ பிரச்சனைகளையும் தோற்றுவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே அந்த தமிழ் சிங்கள மக்களுடைய மனங்களை பாதிக்காது
அந்த பிகாரை கட்டுவதற்காக தனியாருடைய காணிகளை பறிக்கப்பட்டிருந்தால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கலாம், அல்லது அதற்கு பதிலாக பிகாரைகளுக்குரிய காணிகளை அந்த தனியார்களுக்கு வழங்கலாம் என்று 2 பரிந்துரைகளை 2 தீர்வுகளை தான் முன்வைத்ததாகவும், அந்த காணி சொந்தக்காரர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கும்படியும் பணம் வழங்கும்படியும் எவ்வளவு பணம் என்று கூறும்படியும் நஷ்ட ஈடு வழங்கலாம். இதற்கு அவர்கள் சம்மதிக்காதுவிட்டால் கோயில் கட்டுவதற்கு இருந்த கோயில் காணிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுகின்றார். இதைவிட அரசியல் கைதிகள் சம்பந்தமான பிரச்சனை, ஆனந்த சுதாகரன் அரசியல் கைதிகள் ஆனந்த சுதாகரன் போன்ற அரசியல் கைதிகள் தொடர்ச்சியாக பல வருடங்களாக சிறைகளில் வாடுகின்றார்கள். அவர்களுடைய விடுதலை, அவர்கள் விடுவிப்பது தொடர்பான கருத்துக்களை ஜனாதிபதியுடன் தான் கதைத்ததாகவும், ஆனந்த சுதாகரன் விடுவிப்பு, தமிழ் அரசியல்வாதிகள் கைதிகள் விடுவிப்பு தொடர்பாக நீதி அமைச்சருடனும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் அவர் மேலும் இந்த டிசிசி கூட்டத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் என்னென்னு சொன்னால், அதாவது நீதி அமைச்சுடனும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவுடனும் தான் தொடர்ந்து கதைப்பதன் பயனாக விரைவில் இவற்றுக்கு ஒரு சாதகமான தீர்வு தருவதாகவும், அரசியல் கைதிகள் விடுதலை விரைவில் சாத்தியப்படக்கூடியதாக இருப்பதாகவும் இந்த இடத்துல வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கின்றார். இதைவிட 6வது பிரச்சனையாக யாழில் மிக பூதாகரமாக நீண்ட காலமாக நிலை வருகின்ற ஒரு பிரச்சனை மணல் கடத்தல். அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள பல பிரதேசங்களில் இரவோடிரமாக மணல்கள் கடத்தப்படுகின்றன. இதனால் நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன, நிலம் உவராகின்றது. அதைவிட கடல் நீர் பிரதேசங்களுக்குள்ள ஊடுருவுகின்ற நிலை காணப்படுகின்றது. தமிழ் மக்கள் காணிகளில் உள்ள மணல்கள் அகழப்படுவதால் அந்த காணிகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே இது சம்பந்தமான பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட போது போலீஸாருக்கு தகவல் கொடுக்கின்ற போது அந்த தகவல்களை போலீஸார் மணல் கடத்தல் கும்பல்களுக்கு வழங்குகிறார்கள். இதனால் மணல் கடத்தல்காரர்கள் தப்பிக்கொள்கின்றார்கள். இதைவிட மணல் கடத்தல்காரர்கள் தகவல் வழங்கியவர்களுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றார்கள் என்ற போலீஸார் மீதான கடுமையான குற்றச்சாட்டை அரசியல்வாதிகள் இந்த இடத்துல வைத்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல போலீஸ்காரரை ஜனாதிபதி இந்த கருத்தை சிறப்பாக கையாண்டிருக்கின்றார். போலீஸ்காரரை பார்த்து வினாக்களை எழுப்பியிருக்கின்றார். எனவே போலீஸ்காரர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி போலீஸ்காரர் மீது கடுமையான உத்தரவை ஜனாதிபதி அவர்கள் இந்த இடத்துல பிறப்பித்திருக்கின்றார். ஆனால் போலீஸ்காரர்கள் திருந்துவார்களோ என்பது நகைப்புக்குரிய விடயமாகத்தான் காணப்படுகிறது. அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாக காணப்படுகின்றது. மேலும் இந்த இடத்துல வீதித்தடைகள் தொடர்பாக வேதநாயகம் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இராணுவத்தினர் பல வீதித்தடைகளை அகற்றியது தொடர்பாக மணல் கடத்தல் அதிகரித்திருப்பதாகவும், இராணுவத்தினுடைய அந்த வீதித்தடைகளை மீண்டும் உருவாக்கும்படியும் தேவைகள் இருப்பதாகவும் வேதநாயகம் அவர்கள் கூறியதாகவும், இதன்போது தலையிட்ட ஜனாதிபதி அவர்கள் இராணுவம் போலீஸ் 2 பகுதிகளிலும் இணைந்து இந்த வீதித்தடைகளை போட்டு இந்த மணல் கடத்தல்களை தடுக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். 7வது பிரச்சனையாக ஆரோக்கியம், பாடசாலைகள் அபிவிருத்தி மற்றும் சமூக சேவைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இங்கே இடத்துல கதைக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வேலையில்லாத பட்டதாரிகளுடைய பிரச்சனைகளை கதைத்திருந்தார். அதற்கு ஜனாதிபதி அவர்கள் கூறியது என்னவென்று சொன்னால், பல வேக்கன்சிஸ்கள், அதாவது பல வேலை இடைவெளிகள் இங்கே காணப்படுகின்றன, பல வேலை வாய்ப்புகள் இங்கே காணப்படுகின்றன. 7000 வேக்கன்சிஸ்கள் இங்கே காணப்படுகிறது. சிறப்பாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் தேவைப்படுகின்றார்கள். வடக்கு கிழக்கில் தமிழ் பேசுகின்ற போலீஸார் மிக குறைவாக காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவை அதிகமாக காணப்படுகிறது. எனவே கற்றவர்கள் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள போலீஸ் சேவைகளில் தங்களை இணைத்துக்கொண்டு அந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். 8வது விடயமாக ஜனாதிபதி பல உறுதிமொழிகளை அள்ளி வீசி இருக்கின்றார். அதாவது கீரிமலையில் உள்ள அரசு அதிபர் மாளிகை சம்பந்தமானது. இது முன்னைய காலங்களில் மஹிந்த ராஜபக்சவால் ஒரு கட்டப்பட்ட ஒரு சொகுசு மாளிகை. அவர் இதை கட்டிவிட்டு தன்னுடைய பிற்காலத்தில் இங்கே இருந்து சுகபோக வாழ்க்கை வாழலாம் என்ற அடிப்படையில் இது கட்டியிருப்பாரோ தெரியவில்லை. எனவே ஜனாதிபதியினுடைய இருப்பு இப்போது பெரிய பிரச்சனைக்கு உரியதாக காணப்படுகிறது. கொழும்பில் கூட மஹிந்த ராஜபக்சவினுடைய அரச மாளிகைகள்
சட்டத்துக்கு முரணாக ஜனாதிபதி குடியிருப்பதாக கூறி அந்த அரச மாளிகைகள் ஜனாதிபதியிடம் பறிக்கப்பட்டு வருகின்றன. எனவே இந்த கீரிமலையில் உள்ள மஹிந்த ராஜபக்சாவால் கட்டப்பட்ட மாளிகை சம்பந்தமான பிரச்சனை, அதனை மீட்டு தருவதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அது இங்குள்ள நிர்வாக தேவைக்காக அந்த மாளிகை விடுவிப்பதாகவும் ஜனாதிபதி இந்த இடத்துல வாக்குறுதிகளை அள்ளி கூறியிருக்கின்றார். இது ஒரு தேர்தல் வாக்குறுதிகளாக காரணமாக கூட அமையலாம். டிசிசி மீட்டிங்கில் நிறைய வாக்குறுதிகளை ஜனாதிபதி அள்ளி வீசியிருக்கின்றார். ஜனாதிபதி அள்ளி வீசிய வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் குறிப்பாக பயங்கரவாத பிரச்சனை, பயங்கரவாத சட்ட நீக்கம், காணாமல் போவோர் சம்பந்தமான பிரச்சனைகள், அரசியல் கைதிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், இதுவரை எந்த விடயங்களும் ஜனாதிபதி தீர்க்கப்படவில்லை. இது சம்பந்தமான கடுமையான விமர்சனங்கள் ஜனாதிபதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மறைமுகமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட ஜனாதிபதி இங்கே யாழ்ப்பாணத்துக்கு பாய்ந்து வந்திருக்கின்றார். பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கின்றார். வகை தொகை இல்லாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கின்றார். இவையும் நிறைவேற்றப்படவில்லை என்பது பொதுமக்களுடைய கடுமையான குற்றச்சாட்டுகளாக காணப்படுகின்றது. எதிர்வரும் சில நாட்களில் நடைபெறப் போகின்ற இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு வாக்கு அள்ளி வீசுகின்ற செயற்பாடாகத்தான் நேற்றைய தினம் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்ததாக இருப்பதாகவும் பலரால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. சாவகச்சேரி மற்றும் வல்வெட்டுத்துறை பகுதியில் அனுராவுக்கு மக்கள் சந்திப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். அதாவது சாவகச்சேரி என்பது தமிழ் மக்களினுடைய பிரதேசம். தமிழ் மக்களுடைய பிரதேசத்தில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய சந்திப்புகள் இடம்பெற வேண்டும் என்பது மறைமுகமாக இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். இதைவிட தேசிய தலைவரை இணைத்து வல்வெட்டுத்துறையில் நடைபெற்ற ஒரு சந்திப்பில் அனுராக் திசாநாயக்காவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, அது சம்பந்தமான ஒரு கடுமையான விமர்சனத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல முன்வைக்கின்றார். அதாவது தலைவனுடைய இடத்தில் அனுராக் கால் வைக்கின்றார். தலைவன் இடத்தில் கால் ஊன்றிய அனுராக் என்று சொல்லி ஒரு போஸ்ட், ஒரு விளம்பர பலகைகள் இடப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் உண்மையான தமிழ் மக்களா? தேசிய தலைவரை இவர்கள் நேசித்தார்களா? தேசியத்தை இவர்கள் நேசிக்கின்றார்களா என்று சொல்லி அவ்வாறு செய்யப்பட்ட மக்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். இதைவிட ஒரு தேசிய தலைவரை அவமதிப்பதற்கு இதைவிட வேறு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லியும், எங்கள் வல்வெட்டுத்துறை மக்கள் தேசிய தலைவர் ஒருவன்தான் தன் உயிரை கொடுத்தான், தன்னுடைய குடும்பத்தை இழந்தான், 44,000 போராளிகளுடன் நின்று போராடினான், அந்த போராளிகளுக்கு முன்னால் நின்று போராடினான். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் இவ்வாறு கூறுவது அவருக்கு நிந்தனை செய்வதாகவும் அவரை அவமதிப்பதாகவும் என்று சொல்லி காரசாரமான விமர்சனங்களை இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைக்கின்றார். இந்த சனம் இந்த மக்கள் மாறவில்லை, மாற்றத்துக்கான அரசியலை நாங்கள் செய்கின்ற போது மக்கள் மாறவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த குறைபடுவதோடு மட்டுமில்லாமல் மிகுந்த கவலையையும் கொள்கின்றார். 9வது விடயம், நகைப்புக்குரிய விடயம் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார். 1-2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாவகச்சேரி மருத்துவமனையில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், குறைபாடுகளை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நான் பயந்து போனேன், இவர்கள் மழைக்கு கூட ஹாஸ்பிட்டலில் ஒதுங்கவில்லை என்று சொல்லி நீண்ட நேரம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிரிக்கின்றார். அதாவது தன்னுடைய அரசியல், தன்னுடைய செயற்பாடுகளை கொப்பி பண்ணுகிறார்கள், தன்னுடைய செயற்பாடுகளை பிரதி பண்ணுகின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்கின்ற விடயங்களை பார்த்து அவர்கள் பேசு பொருளாக்கி அதை தாங்கள் கதைப்பது போன்ற ஒரு பாவனையை ஏற்படுத்துகின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்போ கதைத்த விடயம். ஸ்ரீதரன் அவர்கள் வேகமாக மைக்கை வாங்கி சாவகச்சேரி மருத்துவரில் விசேட மருத்துவ நிபுணர் ஒருவர் இடமாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி அனுராக் குமார் திசாநாயக்காவை பார்த்து ஆங்கிலத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஆங்கிலத்தில் தொடங்கி தமிழில் முடித்திருக்கிறார் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தெரியாத விடயங்களை கதைத்து மூக்குடைப்பட வேண்டாம், மருத்துவம் சம்பந்தமான விடயங்களை மருத்துவர்கள் கையாளட்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார்கள். விசேட மருத்துவ நிபுணர் என்றால் யார்? அதற்கு அடுத்த மருத்துவர்கள் யார்? இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஏற்கனவே தான் சாவகச்சேரி மருத்துவ அதிகாரி தன்னை அழைத்து அந்த பிரச்சனையை தான் நேரடியாக அங்கு சென்று கதைத்து தீர்வை பெற்றுக் கொடுத்ததாகவும் அதுவும் உடனடியாக அந்த தீர்வை பெற்றுக் கொடுத்ததாகவும் கூறுகின்றார்.
இந்த பிரச்சனைக்கு காரணம் அதாவது ப்ரோவின்சியல் டைரக்டர் சமன் பத்திரனா மன்னாரில் இருந்து ஒரு மருத்துவரை தண்டனை இடமாற்றம், அதாவது பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் இங்கே அனுப்பிய போது ஏற்பட்ட பிரச்சனை என்று சொல்லியும் அந்த பிரச்சனை சம்பந்தமாக தான் உடனடியாக உரிய அதிகாரிகளுடன் காட்டி பிரச்சனை தீர்க்கதாகவும், எனவே முடிந்த கதைகளை நீங்கள் ஏன் திருப்பி ஆரம்பிக்கின்றீர்கள், பிரச்சனை முடிந்து தீர்க்கப்பட்ட பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த இடத்துல அவ்வாறு கருத்துக்களை வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுகின்றார். இதை கதைக்கிறார்கள். நீங்கள் கிளிநொச்சி வைத்தியசாலை பிரச்சனைகளை அங்கே போய் கதையுங்கள். கிளிநொச்சி மக்கள் தான் உங்களுக்கு வாக்கு போட்டுக்கிறார்கள். அங்கே போய் நீங்கள் கிளிநொச்சி மருத்துவமனை சம்பந்தமான பிரச்சனைகளை கதைக்கலாமே. கிளிநொச்சி மருத்துவமனையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அங்கே போய் நீங்கள் இந்த மருத்துவமனை சம்பந்தமான பிரச்சனையை கதையுங்க. யாழ்ப்பாணத்தில் உள்ள சாவைச்சேரி வைத்தியசாலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்குள்ள மூக்கை நீட்ட வேண்டாம் என்று சொல்லி ஸ்ரீதரன் எம்பி மீது ஒரு காட்டமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதைவிட தெல்லிப்பளை வைத்தியசாலை சம்பந்தமாக கஜேந்திரகுமாரும் சுட்டி காட்டியிருக்கிறார். கஜேந்திரகுமாரன் அதை கட்டி கொடுக்கணும், இதை கட்டி கொடுக்கணும் என்று கதைத்திருக்கின்றார். மேலும் மகப்பேற்று மருத்துவமனை ஒன்று தெல்லிப்பளையில் கட்ட வேண்டும் என்று சொல்லியும் கதைத்திருக்கின்றார். இப்போ ஏன் ஹாஸ்பிட்டல் பிரச்சனைகளை கதைக்கிறீர்கள், இதை நீங்கள் ஏற்கனவே கதைத்திருக்கலாமே, நான் கதைத்த பிறகு நீங்கள் கதைக்கிறீர்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கதைத்த பிரச்சனைகளை நீங்கள் கதைக்காதீர்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வழிகிட்டவர். எனவே அர்ச்சுனா ராமநாதன் இந்த மாற்றத்தை கொண்டு வர சென்று அந்த மாற்றத்துக்கான வெற்றிகளை வென்று கனகாலம் ஆகிறது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல பிரச்சனைகள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று இடம்பெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் தான் நேரடியாக கலந்து கொண்டு பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான முன்வழிவுகளை அனுரா குமார திசாநாயக்காவுக்கு முன்வைத்ததாகவும், பல பிரச்சனைகளை தான் சுட்டி காட்டியதாகவும், அவை அனைத்துக்கும் பெரும்பாலும் அனுரா குமார திசாநாயக்கா சாதகமான பதில்களை விரைவில் பெற்றுத்தருவதாக கூறியிருக்கின்றார். எனவே மொத்தத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொண்டு சிறப்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பது எல்லோருக்கும் ஒரு தெளிவான விளக்கமாக அமையும்.